வெல்கம் பேக் டு Ymax ஸ்டுடியோ. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, the how to change white color into any other colors. ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டை நம்ம எந்த கலராக வேணாலும் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம நிறைய கப்பிள் ஷூட்லாம் பண்ணுறோம்னு வச்சுக்கிடுவோம். அப்போ நம்மளுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஷர்ட்டை போட்டு எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, சார் நீங்கள் ஒயிட் ஷர்ட்டே போட்டுக்கிறங்க, நாங்கள் என்ன கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ரீசனையும் சொல்லலாம். அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு கலர் ஷர்ட் பண்ணிக்கிறங்க, நாங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டயத்தில் நம்ம கப்பிள்ஸ் ஒயிட் ஷர்ட் போட்டு எடுத்துட்டாரு. ஸோ ஃபோட்டோ பூரா எடுத்துட்டாங்க. பட் உங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னு தோணுதுன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ இந்த மாதிரி டயத்தில் ஒயிட் கலர் ஷர்ட்டை மட்டும் பிரைடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ஷர்ட்டை மேட்ச் பண்ண போகிறோம். அது எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி அதில் ஆல் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கப்பிள்ஸுக்கு நான் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஷர்ட்டோட கலர்ஸை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பொண்ணுக்கு நான் இப்போ கலர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்படின்னா வெரி சிம்பிள். நான் ஏற்கனவே ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அப்படின்ற வீடியோவில் இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இது ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி நான் இந்த ஹேண்ட் சைனை கிளிக் பண்ணி இந்த ப்ளூ கலரில் கிளிக் பண்ணிவிட்டு நான் எந்த கலர் அட்ஜஸ்ட் பண்ணாலும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு கலரை மேட்ச் பண்ணிக்கிற முடியும். இங்கே பாருங்கள். ஸோ இது மாதிரி எந்த கலரை வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கலர் பிடிச்சிருக்குன்னா இந்த கலர் பாருங்கள். அதே மாதிரி பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டுக்கு நீங்கள் எந்த கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிங்க் கலரை சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், பிஃபோர் ஆஃப்டர். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச கலராக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் இந்த ஒயிட் கலர் இதை நான் கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் யூஸ் பண்ணி ஹேண்ட் சைனை கிளிக் பண்ணிட்டு இந்த ஒயிட் கலரில் கிளிக் பண்ணி நான் எந்த கலர் சேஞ்ச் பண்ணாலும் பட் கலர் சேஞ்ச் ஆகலை. ஸோ என்னென்னா, இந்த ஒயிட் கலர்ன்றது ஒரு கலர்லெஸ். அதனால் இந்த இதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும்னா, செலக்ஷன் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிற முடியும். இந்த ஒயிட் கலரை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் கலரை மட்டும் நான் செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த செலக்ஷன் டூலை வேணாலும் யூஸ் பண்ணி ஒயிட் கலர் ஷர்ட்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறங்க. நான் இப்போதைக்கு ஈஸியாக பண்ணுறதுக்காக இந்த குயிக் செலக்ஷன் டூலை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அந்த ஒயிட் கலர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு அக்யூரேட்டான செலெக்ஷனாக இருக்காது. இங்கெல்லாம் செலக்ட் ஆகலை. அதனால் நான் இங்கெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஓகே, இந்த பிளாக்லாம் செலக்ட் ஆகிருக்கு. அதனால் அதை டீசெலக்ட் பண்ணுறதுக்கு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளாக் டீசெலக்ட் ஆகிரும். அல்லது நீங்கள் இந்த லேசர் டூல், லேசர் டூல் அல்லது பாலிகான் லேசர் டூல் இதுகளை யூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் அண்ட் டீசெலக்ட் பண்ணிக்கிறலாம். பாருங்கள், இங்கெல்லாம் செலக்ட் ஆகலை. ஸோ அதனால் நம்ம இந்த லேசர் டூல் அல்லது பாலிகான் டூல் எடுத்து ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கேயும் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் செலக்ட் பண்ணுறேன், அக்யூரேட்டாக செலக்ட் பண்ணல. ஸோ இங்கேயும் உங்களுக்கு ஒரு செலெக்ஷன் இருக்குது. ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போய் சாலிட் கலர் ஒன்று ஃபில் பண்ணுறீங்க. இப்போ இந்த பிரைடுக்கு மேட்சாக நான் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சேன்னா ஒரு லைட் கலர் ப்ளூ அதை கொண்டு வரேன். ஸோ கொஞ்சம் மேட்ச். ஓகே,
கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்னாச்சு, உங்களுக்கு கலர் மேட்ச் ஆயிடுச்சு. பட் வந்து ஷர்ட் மாதிரி தெரியலை, சும்மா பெயிண்டை தடவுன மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும், இந்த கலர் ஃபில் லேயரை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளைன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஷர்ட் மாதிரி இப்போ கிடச்சிரும். ஸோ ஷேடோஸ் தெரியுது, ஹைலைட் தெரியுது. ஓகே, இருந்தாலும் எனக்கு வந்து இந்த ஷர்ட் வந்து ஒரிஜினாலிட்டி மாதிரி ஹைலைட் இதெல்லாம் தெரியலை. ஸோ தெரியறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சு நம்ம பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், த நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போய் கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கிளிக் பண்ணி ஷேடோஸை நான் க்ரியேட் பண்ணிக்கிற முடியும். எப்படின்னா, இந்த ஹேண்ட் சைனை கிளிக் பண்ணி ஷேடோஸில் கிளிக் பண்ணி கீழே மூவ் பண்ணிங்கன்னா ஷேடோஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதே மாதிரி ஹைலைட்டில் கிளிக் பண்ணி ஹைலைட் மூவ் பண்ணிங்கன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா, எனக்கு மொத்த பிக்சரும் வந்து ஹைலைட் ஆகுது, ஷேடோஸும் க்ரியேட் ஆகுது. எனக்கு அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு வந்து இந்த கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இந்த செலக்ஷனுக்கு மட்டும்தான் எனக்கு கலர் அப்ளை ஆகணும், ஷேடோஸ் அப்ளை ஆகணும், ஹைலைட் அப்ளை ஆகணும். அதாவது இந்த ஷர்ட் செலக்ஷனுக்கு மட்டும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் இந்த லேயரையும் நான் குரூப் பண்ணிடுறேன், Ctrl+G கொடுத்து. ஸோ குரூப் பண்ணிட்டா இப்போ இதுக்குள்ளே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது ரெண்டுமே. ஓகே, இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா, இந்த குரூப்புக்கே வந்து நான் மாஸ்க் பண்ணுறேன், இந்த ஷர்ட்டை வச்சு மாஸ்க் பண்ணுறேன். இந்த மாஸ்க்கை ட்ராக் பண்ணி குரூப்பில் விட்டுறேன். இப்போ பாருங்கள், குரூப் மாஸ்க் ஆயிடுச்சு. இப்போ நான் எந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோ எது பண்ணினாலும் இந்த மாஸ்க் ஏரியாவுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். இப்போ பாருங்கள், இதை கிளிக் பண்ணோன்னே உள்ளே இருக்க லேயர்ஸ் ஓப்பன் ஆகுது. இப்போ கலர்ஸ் நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலருக்கு நான் கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறேன். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓப்பன் ஆகிரும். இப்போ ஹேண்ட் சைனை கிளிக் பண்ணிவிட்டு ஷேடோஸ் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த ஷேடோஸ் ஏரியாவில் கிளிக் பண்ணி ஷேடோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்தளவுக்கு ஷேடோஸ் போதும். நெக்ஸ்ட்டு ஹைலைட் ஏரியாவில் கிளிக் பண்ணி ஹைலைட்டை கொஞ்சம் கூட்டுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து எல்லாமே இந்த ஷர்ட்டில் மட்டும்தான் அப்ளை ஆகுது, எந்த ஃபேஸ் அல்லது பேக்ரவுண்டு எதுலேயுமே அப்ளை ஆகலை. ஸோ காரணம் என்னென்னா, இந்த குரூப்பே வந்து இந்த ஷர்ட் மட்டும் விட்டுட்டு மீதி மாஸ்க் ஆகிருக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் ஷர்ட் மாதிரியே அக்யூரேட்டாக கிடச்சிருச்சு. இந்த ஷர்ட்டை நம்ம எந்த கலராக வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். ஸோ அது எப்படின்னா, இந்த கலர் ஃபில்லில் டபுள் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் மாற்றிக்கிறங்க. பாருங்கள், ஸோ எந்த கலராக வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். க்ரீன் ஷர்ட், டார்க் ரெட்டு. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த கப்புள்ஸோட கலரை ஒயிட் கலராக இருந்துச்சுன்னா எந்த கலராக வேணாலும் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். பட் இங்கே எனக்கு டார்க் கலர் ஷர்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டார்க் கலர்னால் இப்போ பிளாக் கலர் வச்சுக்குவோம். ஸோ பிளாக் கலர் ஷர்ட் வேணும். பாருங்கள், பிளாக் கலரை மட்டும் செலக்ட் பண்ணால் எனக்கு ஷேடோஸ் ஹைலைட்ஸ் இதெல்லாம் வரல. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஸோ ப்ரௌன், இந்த மாதிரி எல்லா டார்க் கலரை கிளிக் பண்ணால் எனக்கு ஷேடோஸ்லாம் வரல. பட் லைட் கலருக்கு பூரா வருது. ஓகே, அப்போ டார்க் கலருக்கு நான் என்ன பண்ணணும்? ஸோ டார்க் கலர், டார்க்குனாலே உங்களுக்கு பியூர் பிளாக் கிடையாது. ஸோ என்றைக்குமே ப்ளூ ஷர்ட், அதை பிளாக் ஷர்ட்டை பாருங்கள், ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், உங்களுக்கு பியூர் பிளாக்காக இருக்காது, கொஞ்சம் க்ரேயாக இருக்கும். அதனால் கொஞ்சம் க்ரே, அதாவது ஷேடோஸ் அந்த டீட்டெயில்ஸ் தெரிகிற அளவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பிளாக்காக ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. ஓகே, ஓப்பன் பண்ணிட்டா உங்களுக்கு க்ரே கலர் ஷர்ட் மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு தோற்றம் உங்களுக்கு தோணுச்சுன்னா இதை அப்படியே வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு இந்த டாப் லேயர் இருக்குல்ல, இதுக்கு மேலே இன்னொரு கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன க்ரியேட் பண்ண போகிறோம்னா ஷேடோஸ் தான் க்ரியேட் பண்ண போகிறோம், ஹைலைட் க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் இதோட ஹைலைட்டை மட்டும் ஏற்றுறீங்க. இங்கே பாருங்கள், இப்படி ஏற்றியாச்சு. நீங்கள் பிளாக் வந்து ஒயிட்டாக மாறுதே அப்படின்றத கவலைப்பட வேணாம். ஓகே, நான் ஹைலைட்டை ஏற்றிட்டு நான் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு இந்த லேயரில் எனக்கு இப்போ பிளாக் ஷர்ட்டாக மாற்றணும்.
ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லேயரை டபுள் கிளிக் பண்ணிட்டேன்னா இங்கே பிளண்டிஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ பிளண்டிஃப்ன்றது டாப் லேயரை குறிக்கிறது, திஸ் லேயர். இதுக்கு கீழே இருக்க லேயர்ஸை குறிக்கிறது அண்டர்லையிங் லேயர்ஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் டாப் லேயரில் தான் அட்ஜஸ்ட் ஆகும். ஓகே. நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா கீழே இருக்க லேயர்ஸில் இருந்த பிளாக்கை வந்து வெளியில் கொண்டு வரணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த அண்டர்லைங் லேயர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மூவ் பண்ணுறேன், ஒரு ஷேடோஸ் வந்து தெரிகிற அளவுக்கு. இப்போ ஷேடோஸ் தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஷேடோஸ் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டா ரெண்டாக பிரிஞ்சிடும். பிரிஞ்சதுக்கப்புறம் ரைட் சைடு இருக்கிறத மட்டும் லைட்டாக மூவ் பண்ணுறேன். ஓகே. இப்போ பாருங்கள், ஒரு பிளாக் கலர்ஸும் கிடச்சிருக்கு. ஷேடோஸும் கிடச்சிருக்கு. ஓகே. இன்னமும் உங்களுக்கு பிளாக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலேயும் நீங்கள் இன்னொரு கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது இன்னமும் உங்களுக்கு ஷேடோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், லைட்டாக ஷேடோஸ் ஏற்றிட்டு இப்போ இதுலேயும் அதே அண்டர்லைன் லேயர்ஸ். இப்போ இன்னும் கொஞ்சம் டார்க் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணுறேன். இந்தளவு போதும் அப்படின்னு படிக்கிறேங்க. ஓகே. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு பிளாக் ஷர்ட் போட்டு இருக்கிறது மாதிரி கப்பல்ஸ் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் டார்க் கலர்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறா இருந்தால் பண்ணிக்கிடலாம். இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், பியூர் பிளாக்காக என்றைக்குமே இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலோ அல்லது பிடிச்சிருந்தாலோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் எனது அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது Ymax சத்யகுமார். பாய் பாய்.